ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம் வாங்க. முட்டையை பொதுவாகவே நம்ம உப்பு போட்டு அடிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு சின்ன சின்ன பீஸ்களாக ஆக்கி தான் நம்ம கிரேவி பண்ணுவோம். இப்போது ஒரு வித்தியாசமான முறையில் செய்யலாம். முட்டையை ஒரு 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு வடச்சட்டியில் கொதிக்க வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றி மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சோம்னா போதும். அது கரெக்டான மீடியமான ஹீட்டில் வெந்து நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸ்களாக ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கடுகும் பெருஞ்சீரகம் போட்டு பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மல்லித்தலை எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளியை மிக்சியில் சாஃப்டாக அடித்து வச்சுருக்கோம். அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கோம். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே முட்டையில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் அளவாக போட்டுட்டு எல்லாம் போட்டு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.